வணக்கம். காஞ்சிகேசன் பேசுகிறேன். எப்படி இருக்கீங்க? சின்ன ஒரு இஷ்யூ ஒன்று படித்தேன். சரி, உடனே நம்ம ஷேர் பண்ணலாமே அப்படின்னா. ஓகே, ஒரு நிமிஷம். ஒரு தாய் மகனுக்கு ஒரு எழுதின லெட்ரு அவன் கைக்கு, அவன் வெளியூர் போகிறான். அந்த டைமில் அவன் டைரிக்குள்ளே இருக்குது அந்த லெட்ரு. அது எப்படி எவ்வளோ இதுவாக இருப்பாங்க. தாய் மகனுக்கு எழுதிய லெட்டர் அது. தலைக்கு மேல் நான் தூக்கி கொஞ்சிய என் தங்க மகன் என் தலைக்கு மேல் வளர்ந்து நிற்கிறான். ஒரு பயம் எனக்கு, எப்போதாவது ஒரு நாள் என் விஷயத்தில் தலையிடாதே என்று சொல்லிவிடானோ என்று. அது நம்ம தலைக்கு மேலே வளர்ந்துட்டான் பையன். அது சந்தோஷமாக இருக்குது பார்க்குறதுக்கு. என்றைக்கும் ஒரு நாள் அவன் நம்மளை பார்த்து, ஏன்னா நம்ம தலைக்கு மேலே வளர்ந்துட்டான்னு நம்ம சந்தோஷப்படுற நேரத்தில் அவன் பிரச்சனை ஏன்னா நம்ம தலையிடுற மாதிரி நினச்சிட்டு என் விஷயத்தை நீ தலையிடான்னு சொல்லிவிடணும்னு ஒரு பயம் இருக்குன்றான். மகனே, மறந்து அப்படி சொல்லாது. நீ தயவு செஞ்சு மறந்து அப்படி சொல்லாது. அப்படி சொல்லிட்டேன்னா அந்த நிமிஷமே நான் உயிர் போன மாதிரி ஆகிடுவேன். சின்ன வயசில் நீ கேள்வி கேட்ப, நிறைய கேள்வி கேட்பேன். நானும் சலிக்காமல் பதில் சொல்லினே இருப்பேன். அதே மாதிரி நான் வயசான காலத்தில் உங்கள்கிட்ட சில கேள்வி கேட்பேன். எனக்கு மறதி ஜாஸ்தியாக இருக்கலாம். அந்த நேரத்தில் அந்த கேள்வி நான் குழந்த மாதிரி கேட்பேன். நீ அந்த நேரத்தில் நான் உனக்கு சின்ன வயசில் எப்படி பதில் சொன்னேன் அதே மாதிரி சொன்னால் நான் கொஞ்சம் சந்தோஷப்படும். அதை விட்டு கத்தாதம்மா, சும்மா வாயை மூடு, ஒரே உயிரை வாங்க அப்படின்னு சொல்லிட்டாது. ஏன்னா நான் தாங்க மாட்டேன் அப்படின்றா. வலி தாங்க முடியாத பாவி நான் அம்மா சொல்கிறேன். வீடெல்லாம் நீ இறைத்து வைத்த சோற்று பருக்கையை என் அதான் சாப்பிடும்போது உனக்கு சாப்பாடு விட்டும்போது கீழெல்லாம் சிந்திடும். அதெல்லாம் நான் அழகாக கூட்டி பெருக்கி தள்ளிடுவேன். அதே மாதிரி நான் வயசான காலத்தில் எல்லாம் சாப்பிட முடியாமல் போகும்போது என்னால் சாப்பிடும்போது சில இட்லி துண்டு இல்லை சாப்பாடு ஏதோ ஒன்று கீழே வந்தால் அதை நீ அப்படி தரையில் விழுந்திருக்கும். அப்போ நீ தவறி என்னை திட்டாத. நான் அதை என்னால் தாங்க முடியாது. நீ சின்ன வயசில் இருக்கும்போது நீ அடிக்கடி உச்சா போயிடுவேன். அதை நான் மனம் கோணாமல் சமயத்தில் என் ட்ரெஸ்லேயே போயிடுவேன். அப்புறம் நான் எழுந்திருக்கேன்னா மாற்றிடலாம், ட்ரெஸ் மாற்றலாம் அப்படின்னு சொன்னேன். அதே மாதிரி நீ என்னை வயசான காலத்தில் சொன்னால் எனக்கு ரொம்ப சந்தோஷப்படுவேன். அதை விட்டு என்னை எப்போவுமே என்னை திட்டாத. நானும் அந்த மாதிரி என்ன அறியாமல் நான் எப்போ நான் போயிட்டேன் என்னை திட்டாத. ஏன்னா நான் அந்த டைமில் என்னால் முடியாமல் தான் செய்கிறேன்றது நீ கொஞ்சம் புரிஞ்சுக்கோ அப்படின்றான். அதே மாதிரி அதை அந்த அந்த டைமில் நீ முகம் துழிக்காத அப்படின்றவன். அதே மாதிரி நீ இன்னும் மாறவே இல்லையே, இன்னும் நீ மறையவே இல்லையே, ஏமா என் உயிரை வாங்கினேன்னு அப்படி ஒரு நாளும் என்னை சொல்லாத. சொல்லிட்டேன்னா அந்த நேரத்துலேயே நான் உன்னை விட்டு போயிடலாமான்னு கூட எனக்கு யோசனை வரும். அதே மாதிரி தப்பி தவறி கூட என்னை முதியோர் இல்லத்தில் மட்டும் சேர்த்துடாத. என்னால் தாங்கவே முடியாது. அதை விட எனக்கு சும்மா ஒரு வேளை சாப்பாடு போட்டு அப்படியே எனக்கு அதுவே போதும். என் கண்ணுக்கு நீ வளர்த்தனாலே போதும். எனக்கு அந்த தண்டனை மட்டும் கொடுத்துடாத. ஏன்னா இப்போ அது தமாஷாக சொல்கிறாங்க. இப்போ நம்ம கிரீச்சின்ற இடத்துல குழந்தைங்களுக்கு சேர்த்துறோம். சேர்க்கும்போது அந்த குழந்தைங்க அழ நம்ம இப்போ சேர்த்துட்டு வீட்டுக்கு வரோம். அந்த குழந்தை மனசில் வச்சுருந்து பழி வாங்குற மாதிரி தான் இது செய்கிற மாதிரி சில காமெடிகள் வருது. அது கிடையாது. ஏன்னா குழந்தைங்க வளரணுன்றதுக்காக நம்ம செய்கிறோம். ஆனால் இவங்க வயசான காலத்தில் இவங்களால் முடியலையே, தொல்லையாக இருக்கேன்ட்டு இதில் முதியோரத்தை சேர்க்குறாங்க. அது மாதிரி சேர்க்காமல் பார்த்துக்கினா நல்லதுன்றாங்க. அதே மாதிரி என் ரத்தத்தை பாலாக்கி தான் உனக்கு கொடுத்துருக்கேன். ஆனால் நீ என்னை பரதேசியாக ஆக்கி பரிதவிக்க விடாது. அதாவது என்னை கண்டுக்காமல் விட்டுறாத. நான் இறப்பதற்குள், அதாவது நான் என் உயிர் போகிறதுல உன் மடியில் ஒரு ஆட்டி என்னை தூங்கவை. இதெல்லாம் ரொம்ப கஷ்டமான வார்த்தைகள். இதெல்லாம் பொதுவாகவே எல்லா தாய்க்கும் இதெல்லாம் எந்த மகனும் செய்யறதில்ல நினைக்கிறேன் நான், என்னை பொறுத்த வரைக்கும். அதாவது தாய் போனால் ரொம்ப கவலையாக இருப்பாங்க. இது ஓவர் டூ மச் ஆகுது. என் உயிர் பிரியும் வரை நீ என் பக்கத்தில் இருக்கணும், கரங்கூப்பி கேட்கிறேன் அப்படிலாம் உனக்கு நல்லா இருப்பாங்க அப்படின்னு. இதெல்லாம் நான் ஏன் எழுதுவது ஏன்னு தெரியுமா? இதை படித்து எண்ணம் அறிவாய், என்னை அறிவாய், என்னை நேசிப்ப நம்பிக்கை இல்லை. இதை படித்து நீ அழுவாய் என்று எனக்கு தெரியும். அழாதே, பெண்மையை மதி, அது போதும் நன்றி பண்ணிடுறான். அதாவது இதை பார்த்துட்டேன், நீ அழுது ஓவர் இது பண்ணாத, பெண்மையை மதின்றான்.
ஏன்னா லேடிஸ்ன்றது எவ்வளோ கஷ்டப்பட்டு தான் உன்னை வளர்க்குறாங்க ஒரு அம்மான்றது, அதுக்கு அதை மதின்ற மாதிரி. அது மாதிரி தான் இந்த கட்டுரை முடியுது. இதை படிச்சுட்டேன், கொஞ்சம் எமோஷனலாக தான் இருக்கும். பட் இருந்தாலும் நம்மளும் இதை கடைப்பிடிப்போம். அதாவது இன்னொன்று கூட படித்தேன், ஒரு பெண் பெற்றவன் பாக்கியசாலி. அதாவது கடவுள்கிட்ட வேணுனாங்களாம் 2 பேர், எனக்கு பையன்தான் வேணும், பையன்னா பெண்ணுன்னா அப்படின்னாங்க. பையன்னா அது உனக்கு பிறந்தது, பெண்ணுன்னா நானே உனக்கு வந்ததுன்னாங்க கடவுள். அதில் 2 பெண்ணு குழந்தை பிறந்தால் அது பேரதிர்ஷ்டம். அதை விட அதிர்ஷ்டத்தாலி யாரும் இல்லை அப்படின்னு ஒரு புக்கில் படித்தேன். உதாரணம், எனக்கு 2 பொண்ணுங்க தான், அதுக்காக சொல்ல நினைக்கிறீங்க. இது படித்தேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதான் ஓகேங்களா. ஏதோ பேசுகிறேன்னா ஜாலியாக இருந்தால் எடுத்துக்கோங்க. ஓகே, மீண்டும் சந்திப்போம். இது மாதிரி அடிக்கடி பேசுவேன், வெயில் கொஞ்சம் அப்படியே வருது இல்லை, அப்படி தான் பேசுவேன். ஓகேவா, பை அப்படின்னு நினச்சிக்காதீங்க. இது தமாஷா பேச எடுத்துக்கலாம். ஓகே, பை.